ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப் அண்ட் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதே. ஹலோ டே. ஹலோ, எப்படா இருக்க? டே, நான் ஒரு வாரம் வீட்டில் தனியாக இருக்கேன். அப்போ நான் உன் வீட்டுக்கு வந்துடட்டா? டே, அப்போ வரும்போது ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வரியா? ஓஜா போர்டை வச்சு எவ்வளோ ஃபன் பண்ணியாச்சு. இப்போ எதுக்குடா இது? நான் ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஷார்ப்பும் வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு வந்துடுறேன். பாய். அப்போ எங்கள் வீட்டுக்கு ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடு. வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை. ஏய், ஹாய்டா. ஹாய்டா. அப்பா டேய், தண்ணி தாகடு, தண்ணி எடுத்து. தேங்க்ஸ்ரா. டேய், அது எடுத்துட்டு வந்துட்டியா? அடிச்சுட்டாங்க. கீழே வேணாம், மேலே போயிடலாம்ல. ஓகே, ஆரம்பிக்கலாமாடா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேம்குள்ளே வந்துட்டோம். இந்த கேமை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ப்ளே பண்ணால், விளையாடுறவங்க பிளேயர்ஸ் எல்லாமே அந்த காயின் மேலே கை வைக்கணும். நம்ம வச்சு அந்த பேயை கூப்பிட்டோன்னா, அப்படி இங்கே ஏதாச்சும் ஒரு பேய் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். புரியுதுல்ல? ஓகே, அந்த காயினில் கை வை.
2 பேர் மட்டும்தானே இருக்கும். இந்த 3வது விரல் யாரோடதா இருக்கும்? சாரியா, நான் சப்போர்ட்டுக்கு 2 கையை வச்சேன். டேய் மூட்டு வயிறா. யாராச்சும் இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? நீங்கள் குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நான் தான் பேர் சொன்னேன், நான் வேஸ்ட் கேம் போட. டேய் மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சுரா. ஏய் இந்த கேமை பாதிலே விட்டு போக கூடாதுரா. அதெல்லாம் காத்துக்கு அடைஞ்சிருக்கணும். ஏய் ஏய் யாரா காயின ஊத்துனது? ஏடா அது? ஏய் நான் தான் அப்பயே சொன்னேன்டா அந்த கேமை பாதிலே விட்டு போகாதுன்னு. இப்ப எங்கடா வந்து மாட்டி விட்டுருக்க? எனக்கு என்னடா தெரியும் இந்த கேமை பத்தி? அது பேர் சொல்ல வருது. அது என்னென்ன சொல்லுது நீ நோட் பண்ணி கேவி. கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. நான் தான்டா. என்ன பத்தி என்ன கத்துற? பயத்துல யாரை பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குடா. இப்ப மட்டும் நம்ம இந்த கேமை முடிக்கலனா அது நம்மள முடிச்சிரும்டா. ஃபோனில் சார்ஜ் இருக்கா? ஐயோ ஃபோன் வேறு இந்த நேரத்தில் என்ன ஆகுது? டேய் ஆகாஷ், டேய் ஆகாஷ், டே எங்கடா இருக்க? டே ஆகாஷ், டே ஐயோ எங்கே இருக்கானே? என்ன கரண்ட்டு வந்துருச்சு. இந்த ஆகாஷ் போய் தான் லைட்டை போட்டு போடணும். டே எங்கதான் இருக்கு? ஏன்டா கத்துற? பேய் வந்துட போதுடா. நீ இங்கே என்னடா இருக்க? அப்போ அங்கே இருக்கிறது யாருடா? யாரா? டேய் அங்கே
அங்கே யாருமே இல்லையா? நான் பேய்க்கு பயந்து கட்டில் கடையில் உட்காந்துட்டு இருந்தேன்டா. இப்போதான்டா நான் பார்த்தேன், நீ அங்கே தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்த மாதிரியே தொங்கிட்டு இருந்தடா. ரொம்ப பயமா இருக்குடா. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம்டா. ஏய், எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டுனா அவர் நம்ம கரெக்டாக சொல்லுவார். இது நம்ம ஃபோன் அடிக்கணும். அது முதல்ல செய்யடா. முதல்ல ஃபோன் ஆடுறா அவருக்கு. ஹலோ, நாங்கள் தெரியாதனமாக ஓஜா போட விளையாண்டு இங்கே ஒரு பெய்கிட்ட மாற்றிக்கிட்டோம். அதுலேருந்து எப்படியே வெளில வர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். சரி, அப்படியே நான் செஞ்சிடறோம். சரி, வச்சிடறேன். அவர் என்னடா சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்ல, இப்போ எனக்கு சொல்ல டைம் இல்லை. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்ட் நம்ம உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வா. எல்லாம் அங்கே நிற்கிற, சீக்கிரம் வாடா. அங்க பாருடா. வா வா வா. அந்த பேய் எந்த பொருள்ல இருந்து வந்துச்சோ அந்த பொருளை நோக்கி எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. வழியில நிறைய தடங்கள் வரும். டே ஆகாஷ், சீக்கிரம் வா. நம்ம தாமதிக்க ஒரு செகண்ட் நம்ம உயிருக்கு ஆபத்து. வா 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 வா. டே வா, ஒரு கடை சீக்கிரம். நான் சொன்ன மந்திரம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? 2 சூரத்தை அந்த பொருளுக்கு பக்கத்துல பொருத்தி வச்சு நான் சொன்ன மந்திரத்தை 3 வாட்டி மனசுக்குள்ள ஒப்பிச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை 3 வாட்டி மனசுக்குள்ள சொல்லிக்கோ சீக்கிரம். சொல்லிட்டியா? நீங்க மந்திரத்தை சொன்ன அடுத்த செகண்ட் அந்த போர்டு பஸ்மமாயிரும். இப்போ அந்த பொருள் அந்த பேய் எது மூலயமா வந்துச்சோ அதுலேருந்து அந்த பொருள் வெடிச்சு சதறிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் வெளில போகணும். சீக்கிரம் வா. ஓடிக்கிட்டே நடிக்கிறோமே, படமாச்சும் ஒழுங்கா ஓடுமா? இந்த படம் ஓடிதான் ஆகணும், ஏன்னா இதை கடைசி படம். ஓடலனா கடலுக்குள்ள மீனாக ஆசை, நடந்துகிட்டே தூங்கணும்னு ஆசை, பறவை கிட்ட பாடணும்னு ஆசை, தவளை கிட்ட பேசணும்னு ஆசை. ஆசையத்தான் அடக்க கணக்கு போட்டு பாக்குறேன், அடக்க நினைக்க துடிக்கிறதும் ஆசைதானுங்க. ஆசை இல்லாம மனுஷன் இங்க யாரு காமிங்க, கவலை கடக்கு கண்டுக்காம ஜாலி பண்ணுடே. வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. என்ன பார்க்க ஓடி
தந்த கடவுளும் தான் ஓடுறான். மனசுக்குள்ள பூட்டி வச்ச ஆசைய இங்க பாடுறேன். கணக்கு போட்டு வாழ ஒரு கால்குலேட்டர் தேடுறேன். வெளியே சொல்ல வார்த்தை இல்ல, உள்ளுக்குள்ள வாடுறேன். அம்மா தூண்டு வயிறு அது இன்னும் நம்ம கேக்குது. காசு வந்த பின்னே காலு ரெக்கலாம பறக்குது. எல்லாம் பார்த்துட்டேன்டா, இனி நம்ம காலம் தாண்டா. வந்தா மலை போனா மயிருன்னு போடா. வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. யார் இவன்? வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. தத்துவம் சொல்றப்போ வந்து நக்கு நான் சொல்ற கண்டிப்பா மாட்டோம். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அட்டாக்! My child, open your mouth.